நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் என்பது ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஷுக்ர் கொல்லப்பட்டதற்காகவோ அல்லது ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதற்காகவோ பழிவாங்குகிற தாக்குதல் அல்ல என்பதை ஹிஸ்புல்லா இன்றைக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அதை நாங்கள் தனியாக வச்சுக்கிறோம்ட்டாங்க. பழி வாங்குறதுங்கிறது பிளான் பண்ணி, ஏன்னா இந்த வாட்டி ஹிஸ்புல்லா தனியாக வரப்போறது இல்லை. தனியாக வர்றதா இருந்தால் இவ்வளவு அடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஈரான் பதிலடி கொடுக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. ஹனியாவினுடைய படுகொலைக்காக வரலாற்று பாடம் எடுக்க இருக்கிறோம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்று சொல்கிறார். எனவே அந்த வரலாற்று பாடம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த வார்த்தையை பார்த்தா வாய்ப்பு இல்லை. அதிலையும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சேர்த்து என்று சொல்லுகிறதுல இருந்து இவர்களுக்கு பின்னால் ரஷ்யா சீனாவினுடைய ஆதரவு மட்டுமல்லாமல் ஏற்கனவே வடகொரியா நாங்கள் ஆதரிக்க தயார் என்று சொல்லி இருக்கிற அந்த தைரியமும் சேர்த்து தான் ஈரான் இப்படியான கருத்துக்களை சொல்லுகிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியை ஹமாஸ் சொல்லி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 303வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்கான உயரிய நோக்கங்களோடு பயணிக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை சேர்ந்த 25 லட்சம் மக்கள் தொடர்ந்து 300 நாட்களுக்கு மேலாக 10 மாதங்களுக்கு மேலாக குண்டுமலை பொழியப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 40,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இன்றைக்கும் 2 பாடசாலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரு தாக்குதலில் 27 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக மீண்டும் நடத்தப்பட்ட இன்னொரு தாக்குதலில் 34க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு கவலை தரும் செய்திகளாக பதிவாகி இருக்கிறது. பாடசாலைகள், பள்ளிவாயல்கள், மதரசாக்கள், பல்கலைக்கழகங்கள் எந்த இடம் என்று பார்க்காமல் அனைத்து இடங்களிலும், குறிப்பாக மருத்துவமனையில் கூட பயங்கரவாத தாக்குதல்களை முன்னெடுக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். கேட்பதற்கு நாதி இல்லை. இவர்களுக்காக யார் வந்து நிற்பார் என்கிற மனோபக்குவத்தில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவது மட்டுமல்லாமல் காசாவுக்குள் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் காசாவை தாண்டிய ஈரான், லெபனான் பகுதிகளிலும் அவர்கள் வரம்பு மீறிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமானது. காரணம் என்னன்னா, நமக்கு தெரியும், கடந்த 31ஆம் தேதி இரவு, செவ்வாய்க்கிழமை இரவு, புதன்கிழமை விடிகிற நேரத்தில் காசாவினுடைய பாலஸ்தீன சுதந்திர இயக்கமாக இருக்கிற ஹமாஸினுடைய முன்னாள் தலைவரும் பாலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமருமான இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானில் வைத்து கொலை செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து முழுவதுமாக மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் என்ன செய்ய போகிறது, ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்ய போகிறார்கள், காசாவுக்கு என்ன அடுத்து நடக்க போகிறது, இதை எப்படி இஸ்ரேல் எதிர்கொள்ள போகிறது, அமெரிக்கா துணைக்கு நிற்குமா இல்லையா என்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இதற்குள்ளால் இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு முதன்மையாக ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து வருகிற இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், வெளியில் நடக்கிற தாக்குதல்களை பற்றிய செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு உள்ள நடக்கிற அழிவுகள் பற்றிய செய்திகள் வருவது இல்லை. காரணம், உள்ளே இருந்த அல் ஜசீராவுக்கும் அவர்கள் தடை விதித்து விட்டார்கள். அல் ஜசீராவுக்கு இயங்க முடியாது, மையாதீனுக்கு இயங்க முடியாது, பிரஸ் டிவிக்கு இயங்க முடியாது, எந்த ஒரு தொலைக்காட்சிகளுக்கும் இயங்க முடியாது. இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களுக்கு மாத்திரம்தான் உள்ளே இயங்க முடியும் என்கிற நிலையில் அந்த செய்திகள் வெளியே வருவது என்பது கடினமாக இருக்கிற நேரத்தில் தான் இன்றைய தினம் ஃபைனான்சியல் டைம்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாவோடு இஸ்ரேலுக்கு நடந்து வருகிற சண்டைகளில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளில் இதுவரைக்கும் இல்ல
இல்லாத வகையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது அகதிகளாகி இருக்கிறார்கள். ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரையில் பணம் இருக்குது, அமெரிக்கா காசை கொடுக்குறான். காசாவை பொறுத்தவரையில் பணம் கிடையாது, அகதிகளாகி அவர்கள் முகாம்களில் தங்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க அகதிகளாக லட்சக்கணக்கான பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பல பேருக்கு டெல் அவீவ் உள்ளிட்ட பகுதிகளில் ஹோட்டல்களில் தங்குமிட வசதிகள் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இன்னும் பல பேர் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா நிமித்தமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பல நாடுகளிலையும் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கமே யுத்தம் முடிகிற வரைக்கும் நீ போயிட்டு வா என்று சொல்லுகிற அளவுக்கு என்ன அவங்களுக்கு தங்க வைக்க முடியல. எது எப்படி போனாலும் அவர்களும் அகதிகள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய மக்கள் அகதிகளாக இருக்கிற அதே நேரம் அவர்களும் அகதிகளாக இருக்கிறார்கள். இதைத்தான் இன்றைக்கு ஃபைனான்சியல் டைம்ஸ் சொல்லி இருக்கிறார்கள். 70 ஆண்டுகளில் இப்படி ஒரு அகதிகளை இஸ்ரேல் சந்தித்ததே கிடையாது. அவ்வளவு இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அல் ஜசீராவினுடைய செய்தி அல்ல, மற்றவர்களுடைய செய்தி அல்ல. இந்த செய்தியை வெளியிட்டிருப்பது ஃபைனான்சியல் டைம்ஸ் ஆக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் என்பதை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கும் சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் என்பது ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஷுக்ர் கொல்லப்பட்டதற்காகவோ அல்லது ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதற்காகவோ பழிவாங்குகிற தாக்குதல் அல்ல என்பதை ஹிஸ்புல்லா இன்றைக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அதை நாங்கள் தனியாக வச்சுக்கிறோம். பழி வாங்குறதுங்கிறது பிளான் பண்ணி, ஏன்னா இந்த வாட்டி ஹிஸ்புல்லா தனியாக வரப்போறது இல்லை. தனியாக வர்றதா இருந்தால் இவ்வளவு அடிச்சிருப்பாங்க. இந்த வாட்டி தனியாக வராம ஈரானோடு இணைந்து வர இருக்கிறதுனால பழி வாங்குகிற படலம் தனியாக ஆரம்பிக்கும் என்பதை அவர்கள் இன்றைக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இது என்னன்னு கேட்டா பழி வாங்காம வளமையாக காசா மக்களுக்காக நடத்தப்படுகிற தாக்குதலுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க. மலை போன்று அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலுடைய பார்டர் பகுதிகளில் வெடித்து சிதறுகிற காட்சிகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அல் ஜசீரா உள்ளிட்ட பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளும் செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொலைக்காட்சிகளும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவ்வளவு சரமாரியான அடி அவர்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பல பகுதிகளுக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பைத் ஹிலல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்றைக்கு கத்யூக்ஸா வகையான ஏவுகணை தாக்குதல்களை சரமாரியாக நடத்தி இருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ராமியாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய உளவு பார்க்கிற ராணுவ தளத்தை இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள். அதே போன்று நார்த் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராமியா தளத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கண்காணிப்பு பகுதிகளையும் நேரடியாக தாக்கி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஹிஸ்புல்லாக்கள் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு உள்ளூர் நேரம் அவர்களுடைய நேரம் காலை 8 மணி முதல் 5 மணி வரைக்கும் பாரிய எதிர்வினை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் பழிவாங்குகிற தாக்குதல்கள் அல்ல, வளமை போன்று எல்லை தாண்டிய தாக்குதல்களாக ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய தாக்குதல். பொதுவாகவே நம்ம பல விடுத்தம் சொன்ன ஒரு விஷயம்தான், ஹிஸ்புல்லாக்களை மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு ராணுவ பிரிவு எங்கும் இல்லை என்கிற அளவுக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணப்பட்ட பல விதமான ஆயுதங்களையும் கையாளக்கூடிய வகையில் பயிற்சிகளை பெற்ற ஒரு குழுவாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய தாக்குதல் எப்படி ஈரான் தாக்குதலை விட ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் இஸ்ரேல் பயந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் மிக முக்கியமானது. ஏன்னா நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில் ஈரானுக்குள்ள போய் தாக்கிட்டு வா, ஹிஸ்புல்லாக்களுக்கு தாக்குன்னு சொல்லிடுவாரு. அதை செய்யறது ராணுவம் தானே. ராணுவத்துக்கும் உளவு பிரிவுக்கும் தெரியும் அடுத்து என்ன நடக்க போகிறது. ஈரானை பொறுத்தவரையில் இழப்பதற்கு நிறைய இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் ராணுவமாக ஆயுத குழுவாக செயல்படுகிறவர்கள். ஈரானை பொறுத்தவரையில் ஒரு நாடாக செயல்படுகிறவங்க. எனவே லெபனான் கவலைப்பட்டாலும் ஹிஸ்புல்லாக்கள் கவலைப்படுமான்னு கேட்டால் கவலைப்படாது. அதனால் தான் ஹிஸ்புல்லாக்கள் இப்படியான தாக்குதல்களை சரமாரியாக நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் லெபனானுடைய எல்லை கருகிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிர்கத் ரெக்ஷா ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு ஷெல் தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று மனாரா கிட்புட்ஸ் அந்த பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 20 நிமிடங்களுக்கு முன்பதாக கூட அவர்கள் ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் என்ன நடந்திருக்கு கேட்டால் பல நாடுகள் லெபனானுக்கும் ஈரானுக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் பயணம் மேற்கொள்ளாதீர்கள் என்கிற
அறிவித்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம்னா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிற தடைகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அடிக்க போறது ஈரான், அடி வாங்க போறது இஸ்ரேலாக இருக்க போகிறது. மீண்டும் இஸ்ரேல் திருப்பி தாக்கினாங்கன்னா தான் அதனுடைய விளைவு எப்படி இருக்க போகிறது என்பதை அறிய முடியும். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துவது அது நடத்தத்தான் போகிறார்கள் என்பது உறுதியான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இன்றைக்கு பல நாடுகளும் அந்த ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். பயண ஆலோசனைகளை பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டிஷ், நெதர்லாந்து, கனடா, இந்தியா, ஜோர்தான், சவுதி அரேபியா, ஜெர்மன், அயர்லாந்து, அதே போன்று நார்வே, ஸ்வீடன், பெல்ஜியம், டென்மார்க், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் நீங்கள் லெபனானுக்கோ அல்லது இஸ்ரேலுக்கோ பயணம் மேற்கொள்ளாதீர்கள் என்கிற எச்சரிக்கையை வழங்கியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரெண்டு நாடு மோதுவதற்கு நெருங்கிட்டாங்க, ரெண்டுல ஒன்று நடக்க போகுது, அதனால தங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். நம்முடைய நாடு இலங்கையும் இலங்கையை சேர்ந்தவர்கள் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க போயிருக்கிறவங்க அத்தனை பேரையும் திரும்ப நாட்டுக்கு கொண்டு வருகிற வேலைகளை ஆரம்பித்திருப்பதாக நேற்றைய தினம் வெளிவிவகார அமைச்சு அறிவித்திருக்கிறது. வெளிநாட்டு விவகார அமைச்சும் அறிவித்திருக்கிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சும் நேற்று அறிவித்திருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் கண்டிப்பாக ஈரான் பதிலடி கொடுக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஹனியாவினுடைய படுகொலைக்காக. குறிப்பாக இங்கு காட்டப்படுகிற வரைபடத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வரைபடத்தில் இதுவரைக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுடைய பட்டியல் காணப்படுகிறது. குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க சவுதி அரேபியா இருக்கிறது, இது ரெட் சி, இந்த வழியால வந்து இந்த இடமாக இது முழுவதுமாக வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஈரான் இங்கே இருக்கிறது. இதுவரைக்கும் ஈரானிலே அவர்கள் 2 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி யமன்ல 2 தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். சிரியாவில் 11 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல 893 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஈராக்ல 7 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் லெபனானுக்குள்ளே 6740 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளாக 9926 தாக்குதல்களை அவர்கள் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி கிட்டத்தட்ட 5 நாடுகளுக்குள்ளாக அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். யமன், 2வது ஈரான்ல நடத்தி இருக்கிறாங்க, 3வது சிரியாவுக்குள்ள நடத்தி இருக்கிறாங்க, அதே நேரத்தில் லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதை தாண்டி வளமை போல் காசாவுக்குள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இதற்கு பழிவாங்குவதற்கு மிக தெளிவான முடிவை எடுத்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் பாராளுமன்றத்தில் பேசும்போது முகமது பாக்கர் ஹலிஃபா சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஹனியாவினுடைய படுகொலைக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் வரலாற்று பாடம் ஒன்றை கற்றுக் கொடுக்க இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை ஆய்வாளர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் என்பவர் அந்த நாட்டின் உச்சபீடங்களில் இருக்கக்கூடிய ஒருவர், சாதாரண ஒரு எம்பி கிடையாது, ஒரு அமைச்சர் கூட கிடையாது. ஒரு சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, வரலாற்று பாடம் எடுக்க இருக்கிறோம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்று சொல்கிறார். எனவே அந்த வரலாற்று பாடம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த வார்த்தையை பார்த்தா வாய்ப்பு இல்லை. அதிலையும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சேர்த்து என்று சொல்லுகிறதுல இருந்து இவர்களுக்கு பின்னால் ரஷ்யா, சீனாவினுடைய ஆதரவு மட்டுமல்லாமல் ஏற்கனவே வடகொரியா நாங்கள் ஆதரிக்க தயார் என்று சொல்லி இருக்கிற அந்த தைரியமும் சேர்த்து தான் ஈரான் இப்படியான கருத்துக்களை சொல்லுகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதே நேரத்தில் தெஹ்ரானில் வைத்து ஹனியாவினுடைய படுகொலைக்கு ஈரான் பதிலளிப்பதை தவிர வேறு வழியும் ஈரானுக்கு இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனையில் ஈரான் ரிப்பீட் அடிச்சே ஆகணும். கிட்டத்தட்ட 3 நாட்கள் தாண்டுகிறது. 3 நாட்களுக்கு பிறகுதான் அவங்க பதிலளிப்பதாக சொல்லி இருந்தார்கள். எனி டைம், எந்த நேரத்திலும் ஈரான் இஸ்ரேலை தாக்கலாம் என்கிற ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. எனவே எப்படி தாக்கப் போகிறார்கள், எத்தனை மணிக்கு தாக்கப் போகிறார்கள், எந்த விதமான தாக்குதலாக இருக்க போகிறது என்பதுதான் மிகப்பெரியதொரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதையொட்டி இன்னொரு செய்தியும் என்ன வந்திருக்குன்னு கேட்டா, ஈரானை சமாதானப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்து விட்டது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. குறிப்பாக ஈரானை சமாதானப்படுத்துறதுக்காக மிக முக்கியமாக களத்தில் இறங்கினது யாருன்னு கேட்டா ஜோர்தான். இந்த ஜோர்தானை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, இவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னு கேட்டா, காசாவில் என்ன அநியாயம் நடந்தாலும் சரி, இஸ்ரேல்காரன் பசி இல்லாமல் இருந்துடணும், இஸ்ரேல்காரனுக்கு சாப்பாடு கிடைச்சிடணும், அதுல ரொம்ப கவனமா இருப்பான் ஜோர்தான்காரன். அதே மாதிரி காசா மக்கள் செத்து கபருக்குள்ள புதைச்சாலும் பிரச்சனை இல்லை, இஸ்ரேல்காரனுக்கு எந்த ஒரு சேதமும் வந்துடக்கூடாது. அதுல ரொம்ப இஸ்ரேலை விட இஸ்ரேல் மேல ரொம்ப கவனமா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா இப்ப இருக்கிற ஜோர்தானுடைய அரசாங்கம்.
இப்போ இருக்கிற ஜோர்தான் மன்னருக்கு முன்னாடி இருந்தவர் இப்படியெல்லாம் கிடையாது. அவர் பல முன்னேற்றங்களை இந்த விவகாரத்தில் செய்தவர். ஆனால் வால் பிடிக்கிறதுக்கு அளவு வேணுமில்ல, வால் கூவுறதுல உச்சகட்ட கூவுதல் இது. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஒட்ட நடியாக கிளம்பி ஈரானுக்கு இன்றைக்கு வந்து இறங்கிட்டார். வந்து இறங்கி தாக்குதல் கொஞ்சம் நிறுத்திக்கிடுவோமே, அதெல்லாம் பண்ண வேணாமே, நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்ண ஆண்டா எல்லாருமா சேர்ந்து நடந்த அநியாயத்திற்கு பதிலடி கொடுப்பதா, அதை விட்டு விட்டு எப்படியாவது ஈரானையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல வேலைகளை அமெரிக்காவுடைய தூதுவர்கள் இவங்கெல்லாம் என்னென்னா அமெரிக்கா அனுப்பி இப்படிலாம் கொஞ்சம் பாருங்களேன், இந்த வேலையை கத்தாரை வச்சு செய்ய முடியாது, கத்தார் கௌரவமானவங்க, அவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. எந்த அளவுக்கு கேட்டால் சமாதான பேச்சுவார்த்தைன்னு கைரோட போய் உட்காந்துருக்காங்க. ஹனியாவை கொண்டு விட்டு வாங்க சமாதானத்துக்கு, ஹனியாவை கொண்டதாக இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கிறோம் பேச்சுவார்த்தைகளோட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு எகிப்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மொசாதுடைய தலைவரும் ஷின்பத்துடைய தலைவரும் எகிப்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கத்தார்காரன் திரும்பியும் பார்க்க மாட்டேன்ட்டான். எப்படி நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடர்றதுன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால் இவ்வளவு ஒரு அநியாயத்தை பண்ணிவிட்டு கொண்டதாக இருக்கட்டும், ஹனியா மௌத்தா போனதாக இருக்கட்டும், நம்ம எப்படியாவது கொஞ்சம் பேச்சுவார்த்தையை நடத்திக்கிடுவோமே. ஏன்னா இப்போ தெரியும் ரிப்பீட் அடிக்க போகிறாங்க. இப்போ சமாதான பேச்சுவார்த்தை என்று எடுத்துக்கிட்டா தான் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா ஈரான்காரை இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஈரான்காரன் எந்த அளவுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டால் அவர்களுடைய பாரம்பரியம் ஒன்று இருக்கிறது. என்ன பாரம்பரியம்னு சொன்னால், யாரோடையாவது சண்டைன்னா சண்டைக்கு போப்புறமா இல்லையான்னு சொல்லி அவர்களுடைய டூமில் என்ன செய்வாங்க என்று கேட்டால் அவர்களுடைய மனாராவில் கொடியை ஏற்றிடுவாங்க. யா ஹுசைன் என்று போட்ட கொடி இருக்கிறது சிவப்பு கலரில், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொடி. அந்த கொடியை தூக்கிட்டாங்க. நாங்கள் பலிக்கு பலி வாங்குவோம், இரத்த பலி எடுக்க போகிறோம் என்பதை டிக்ளேர் பண்ணி விட்டார்கள். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் எப்படியாவது சமாதானத்துக்கு வாங்கலைங்கிறாங்க. அப்போ தெளிவாக கத்தார் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ எப்படியாவது ஈரானை சமாதானப்படுத்துறது எப்படி? ஈரான் இவன் பேச்சுவார்த்தைக்கு கத்தார் வரமாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது ஈரானை நம்ம வந்து சமாதானப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஈரானை சமாதானப்படுத்துறா யாரை வச்சு சமாதானப்படுத்தலாம்னு சொன்னா, நம்முடைய ஷூவை நக்கிறதுக்கு, நம்ம கூட காலிலே படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, நமக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒருத்தன் தான் ஜோர்தான்காரன். எனவே ஜோர்தானுடைய வெளிவிவகார அமைச்சரை இன்னைக்கு ஈரானுக்கு அனுப்பி வச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே, நடந்து போச்சு விட்டுருவோமே, ஏதாவது பேசி தீர்த்துக்குவோமே, நீங்க போய் ரிப்பீட் கொடுக்க போனா அது பெரிய பிரச்சனையா போயிருமேங்கிறான். அவனுக்கு பயம் இஸ்ரேலுக்கு அடிச்சிருவாங்கிறதல்ல. ஈரான் தெளிவாக ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு மட்டும் அடி கிடையாது, இஸ்ரேலுக்கு வான்பரப்பை கொடுக்குற எல்லாருக்கும் அனுப்பின்றிருக்கிறான். அதனால தான் போயிருக்கிறாங்க. என்னன்னா இப்போ இஸ்ரேலுக்கு ஈரான் அடிச்சாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய ட்ரோனாக இருந்தாலும் வெப்பனாக இருந்தாலும் அது போகும்போது, கடந்த தடவை ஏப்ரல் 13 தாக்கினானா இல்லையா, தாக்கும்போது அமெரிக்காவும் ஜோர்தானும் தான் இவர்கள் தாக்கின அந்த ட்ரோனை எல்லாம் தடுத்தவர்கள். எல்லாத்தையும் தடுக்க முடியாமல் போனாலும் விசுவாசம் காட்டினாங்க. அமெரிக்காவுக்கு விசுவாசம், இஸ்ரேலுக்கு விசுவாசம். இந்த வாட்டி என்ன முடிவெடுக்கிறான்னா ஈரான், நாங்கள் இஸ்ரேலுக்கு அடிப்போம். இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு யார் வான்பரப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் அடிப்போம்னு அவன் முடிவெடுத்திருக்கிறான். அதே மாதிரி ஹூத்தியும் இதே முடிவு எடுப்பாங்க. அதனால தான் ஓடிக்கிட்டு வந்து நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சிடாதீங்க, நாங்கள் ஏதாவது பேசி தீர்த்துக்கோம்ன்றாங்க. கட் அண்ட் ரைட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், எந்த விதத்திலும் நாங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம். எப்படி தாக்க போகிறோம்ங்கிறது இன்னும் ஈரான் சொல்லலை. நேரடி ஹிட் டு ஹிட் அடிக்க போகிறாங்களான்னு தெரியல, ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை பிடிக்க போகிறாங்களான்னு தெரியல, அல்லது அவர்களுக்கு குறிப்பாக இஸ்ரேல் வந்து அவர்களுடைய தூதுவர் ஆலயங்கள், எல்லா நாடுகளிலும் இருக்கிற தூதுவர் ஆலயங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துங்கன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் உள்ள புகுந்து தூதுவர் ஆலயத்துக்கு, எம்பசிஸுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது, இஸ்ரேலுடைய துறைமுகங்களுக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி எதுக்கு இப்போ என்னன்னா, ஈரானுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஈரானுக்குள்ள வந்து அடிச்சுட்டு போயிட்டான்ல, அதனால ஓகே அடிச்சுட்டு போயிட்டான், இனி எதை அடித்தாலும் எதிர்கொள்வோம் ஈரான் இருப்பான். இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை? அடிச்சிட்டோம், இப்போ எங்கே அடிப்பானோ, பெட்ரோல் டேங்கி அடிச்சிருவானா, அல்லது பவர் சப்ளை டிவிஷனுக்கு அடிச்சிருவானா, ஏர்போர்ட்டுக்கு அடிச்சிருவானா என்கிற 1000 பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்க முடியும் என்ன நடக்கிறது என்பதை. ஈரான் திட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களை சமாதானப்படுத்த யாரும் வராதிங்க, நாங்கள் தாக்குதலுக்கு தயார் என்று சொல்லிவிட்டார்கள். அதே நேரத்தில் ஹனியாவினுடைய படுகொலை தொடர்பாக உடனடியாக OIC என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் கூட்டத்தை கூட்டணும், அதில் முடிவெடுக்கணும் வாங்க என்று ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு முதன்மையாக உடனடியாக பாகிஸ்தான் அழைப்பு விடுத்திருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் தெளிவாக காசாவுக்கு ஆதரவாக இருந்தார். அப்படி ஷபாஸ் ஷரீப் இருப்பாரா, நவாஸ் ஷரீஃபுடைய சகோதரர் இருப்பாரா என்றெல்லாம் யோசித்த நேரத்தில் நெத்தன்யாகு இஸ்ரேல் என்பது
நாடு, ஜியோனிசம் என்பது தீவிரவாதிகள் என்கிற வார்த்தையை அமெரிக்காவை மீறி சொல்லி இருக்கிறது யாருன்னு கேட்டா பாகிஸ்தான் தான் சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டுல ஒன்று பார்ப்போம். ஏன்னா பாகிஸ்தானோட எல்லாம் போய் நின்று பிடிக்க முடியாது. அவன் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் திருப்பி வெளுத்து விட்டான்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுனால பாகிஸ்தான் தற்போது தெளிவாக நாங்கள் ஈரானோடு நிற்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் பெரியதொரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பது மிக முக்கியமான விவகாரமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கும் காசாவுக்குள் பலவிதமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரத்தில் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் பல தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பாடசாலைகள் மீது இன்றைக்கு அநியாய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பல பேரை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற நிலையில் அல் அக்ஸா தியாகிகள் மருத்துவமனை மீது இன்றைக்கு மீண்டும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் மீண்டும் 16வது தடவையாக கான் யூனிஸில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேறுமாறு பணித்திருக்கிறது. அதெல்லாம் கற்பனை கூட நீங்க பண்ண முடியாது. ஒரு மனுஷன் ஒரு முறை அகதியாகிறதே லைஃப் டைம் மறக்க மாட்டான். இலங்கையில் அகதிகளாக மாறிய இஸ்லாமிய உறவுகள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்க, லைஃப் டைம் மறக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு கொடுமை. பிறந்த இடத்தை விட்டு நகருவது என்பது சாதாரண விவகாரம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகிற நேரத்தில் மக்காவில் நின்று மக்காவினுடைய மண்ணை அள்ளி அப்படியே தூவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த காபாவை விட்டு நான் பிரிந்து போக விருப்பமில்லை, ஆனால் என்னை துரத்துகிறார்கள், அதனால் செல்கிறேன் என்பார்கள். அதுதான் பிறந்த மண்ணின் மீது ஒவ்வொருவரும் கொள்ளுகிற ஒரு பாசமாக இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு நிலை இருக்கும்போது கான் யூனிஸிலிருந்து 16வது நாளாக இன்றைக்கும் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காசா மக்களுக்கு வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ள அவங்க வெளியேறணும்னா எங்க போவாங்க, எங்க போய் தங்குவாங்க? ஒரு இடமும் கிடையாது. வல்ல ரஹ்மான் மட்டும்தான் அவர்களுக்குரிய பாதுகாவலனாக இருக்கிறான் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு 118 பேர் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு தாக்குதலில் 37 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு தாக்குதலில் 26க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்திதான், இதுவரைக்கும் காசாவிலே ஒரு வருட கல்வியை மொத்தமாக 7 லட்சம் மாணவர்கள் இழந்திருக்கிறார்கள். 7 லட்சம் மாணவர்களுக்கு காசாவில் 10 மாசமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எந்த விதமான கல்வி நடவடிக்கைகளும் இல்லை. அவர்கள் இந்த வருடத்திற்குரிய எந்த ஒரு டெஸ்டிலும் எந்த ஒரு பரீட்சைகளிலும் பங்கெடுக்க முடியாது என்று சொல்லி சேவ் தி சில்ட்ரன் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பிலடெல்பி காரிடார் பகுதிகளில் இருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று இன்றைக்கு நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார். ஆனால் உங்களை எப்படி வெளியேற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று ஹமாஸும் இன்றைக்கு பதிலடி சொல்லியிருக்கிறது. பிலடெல்பி காரிடார்ங்கிறது நமக்கு தெரியும். காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் நிலப்பரப்பு. அதிலே 700 எகிப்திய ராணுவம் இருக்க வேண்டும் என்பது 1973 ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் எகிப்து ராணுவம் தான் அங்கே இருக்கணுமே தவிர இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் வெளியேறவில்லை என்றால் உங்களை வெளியேற்ற எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். உடனடியாக இந்த பதிலடியை நெத்தன்யாகுக்கு அவர்கள் வழங்கி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு மத்திய இஸ்ரேல் சென்ட்ரல் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகளை வீசி இருப்பதாக ஹமாஸினுடைய ராணுவ பிரிவு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சில வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். முடியுமான வீடியோக்களை தான் பார்க்க முடியும், எல்லா வீடியோவையும் நாம பார்க்க முடியாது. கஸ்ஸாம் படைப்பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் பாலஸ்தீன மக்களுக்காக எங்களுடைய எதிர்ப்பு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிற அந்த வகையில் கான் யாவுனே அதே போன்று அஸ்டோத் ஆகிய இஸ்ரேலிய நகரங்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தியை ஹமாஸ் சொல்லி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், ஹமாஸினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படலாம் என்கிற இடத்தில் இருப்பவர் தான் சகோதரர் காலித் ஷல் அவர்கள். இவர் ஹமாஸினுடைய முன்னாள் தலைவரும் கூட. இவர் தலைவராக இருக்கிற நேரத்தில் 2007களுக்கு பிறகு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவர் குவைத்துக்கான ஹமாஸினுடைய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருந்த நேரத்தில் தற்போது கத்தாரிலே வந்து நிற்கிறார். தற்போது கிட்டத்தட்ட இவர் தான் தலைவராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஹமாஸ் தெளிவாக நேற்று இரவே என்ன அறிவிச்சாங்கன்னா, டிஸ்கஷன் ஆன் கோயிங் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே டிஸ்கஷன்ல முடிவாகிற நேரத்தில் யார் தலைவர் என்று அறிவிக்கப்படலாம். பெரும்பாலும் காலித் மிஷல் தலைவராகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிறந்த ஆளுமை மிக்கவர், முன்னாள் தலைவராக செயல்பட்டவர்.
அவர் கடந்த காலத்தில் பலவிதமான போராட்டங்களிலும் பங்கெடுத்தவர் என்பதிலெல்லாம் மாற்று கருத்தில்லை. ஆனால் சில நேரங்களில் இவரை தவிர்த்து ஹலீல் அல் ஹையா போன்றவர்கள் கூட தலைமை பொறுப்புக்கு வரலாம். ஆனால் அவர்களுக்கு அது மேட்டரே கிடையாது. யார் தலைவருக்கு வந்தாலும் விஷயம் நடக்கும் என்பதில் தலைமை பதவிக்கு சண்டை பிடிக்கிற ஒரு குரூப்பாக ஹமாஸ் இதுவரைக்கும் இருந்ததில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஹாலித் மிஷேல் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஜோர்தான் நதி முதல் மத்தியதரை கடல் வரை, அதாவது ஜோர்தான் அந்த நதி தான் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு எண்டு, ஜோர்தான் நதி முதல் அதே நேரத்தில் மெடிட்டேரியன் சீ வரைக்குமான அனைத்து பகுதிகளுமே பாலஸ்தீன் தான். அதை மீட்டெடுக்கிற வரைக்கும் நிற்க மாட்டோம்ட்டார். அதுதான் தலைமைத்துவம் என்பது. தலைவரை கொண்டுட்டாங்க, இனிமே எங்களுக்கு ஏதாவது நடக்குமா, நாங்கள் அப்படி என்ன இஸ்ரேல்காரனா ஓடி போய் ஒழிகிறதுக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு, திட்ட தெளிவாக சொல்றார். ஜோர்தான் நதி முதல் மெடிட்டேரியன் சீ வரைக்குண்டான எங்களுடைய நிலப்பரப்பு எங்களுக்கு சொந்தமானது. அதை மீட்டெடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். எங்களுடைய தலைவருடைய மரணம் எங்களுடைய போராட்டத்தை சுருக்கி கிட்ட நெருக்கி இருக்கிறது என்கிறார்கள். எங்களுடைய தலைவரின் தியாகத்தினால நாங்கள் இந்த போராட்டம் விலகி போய்விடும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ரொம்ப லாங் டைம் எடுக்கும் நினைக்காதீங்க. அவருடைய மரணம் கூட எங்களுக்கு இந்த போராட்டத்தை இன்னும் நெருக்கத்துக்கு கொண்டு வந்திருக்குது. நாங்கள் இன்னும் உத்வேகம் அடைஞ்சிருக்கிறோம். எங்களுடைய தாக்குதல்கள் அதிகரிக்க போகிறது என்பதை இன்றைக்கு மிக தெளிவாக ஹமாஸினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கிற நிலையில் இருக்கிற, தற்போது உத்தியோகபூர்வமற்ற முறையில் தலைவராக செயல்படுகிற சகோதரர் ஹாலித் மிஷேல் அவர்கள் தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் என்ன நடக்கிறது ஹூதிகளுக்கு என்கிற கேள்வி மிக முக்கியமானது. ஏன்னா கொஞ்ச நாளா ஹூதிகள சப்தமே இல்லையே, இஸ்ரேல் அடிச்சதோட அடங்கிட்டாங்களா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்து வந்த நேரத்தில் இன்னைக்கு இல்ல நாங்க களத்துல தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க. சாதாரணமா எல்லாம் காட்டலைங்க. இன்னைக்கு காட்டின காட்டு பெருங்காட்டு, கப்பல் ஒன்று இன்னைக்கு தீப்பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அடிச்சிருக்கிறாங்க. செங்கடலில் அவர்கள் நடத்திய தாக்குதலில் 158 நாட்டிகள் தூரத்தில் இந்த கப்பல் எரிந்து கொண்டிருக்கிறது. எந்த நாட்டுக்குரிய கப்பல், எந்த மாதிரியான தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. அதை ஆம்ஃப்ரே சொல்லுவாங்க, அல்லது சிட்காம் சொல்லுவாங்க, இல்லைன்னா எஹியாசாரியே வந்து சொல்லிடுவார். அவங்க ரெண்டு பேரும் சொல்லலன்னு வைங்க, இவர் வந்து சொல்லிடுவார். அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் ராஜா என்று சொல்லி இன்றைக்கும் ஒரு கப்பலை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த ஹூதிகளை ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, இவங்க எப்படின்னு கேட்டா ரப்பர் மாதிரி நீங்க அடிக்க பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு குரூப். ஏன்னா அவ்வளவு சவுதி அடின்னு அடிச்சு அல் காய்தாவோட நேருக்கு நேர் மோதி அதெல்லாம் தாண்டிக்கிட்டு தான் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால திரும்ப அடிப்பாங்கிறது தெளிவு. இது மட்டும் பரவாயில்லை. இன்னைக்கு ஒரே நேரத்தில் என்ன வேலையெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், எஹியாசாரி சற்று முன்னால் இன்னொரு செய்தி அறிவித்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லிருக்கிறார்னா, 7வது யுஎஸ்னுடைய MQ-9 என்கிற விமானத்தை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், MQ-9 உடைய 7வது விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இன்னைக்கு சில வீடியோக்கள் கூட பரவுகிறது. சில சகோதரர்கள் அனுப்பி கேட்டிருந்தீங்க அது என்ன வீடியோ என்று சொல்லி. இன்றைக்கு இந்த விமானம் தாக்குதலுக்கு வந்த நேரத்தில் விமானத்தை தாக்கி வீழ்த்தி இருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள். மொத்தமாக MQ-9 என்கிற விமானம் ரொம்ப பெருமதி வாய்ந்த அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளில் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு ட்ரோன். இது விமானம்னா ஆளில்லா விமானம். இது வந்து அவ்வளவு வேகம் எடுத்து வந்து அட்டாக் பண்ணும். அப்படியான ஒரு விமானம். ஆளோட வர்ற விமானத்தை அடிக்கிறது கூட லேசு, ஆளில்லா விமானத்தை அடிக்கிறது லேசு இல்லை. அது அந்த ஈரானுடைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆளில்லா விமானத்தில் 7வது விமானம் இது பல மில்லியன் செலவழித்து செய்கிற விமானத்தை அசால்ட்டாக இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, விமானங்களையே சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு பலம் படைத்தவர்களாக ஆயுத பலம் படைத்தவர்களாக ஹூதிகள் இருக்கிறார்கள். ஹூதிகளும் நேரடியாக பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானிலே ஹிஸ்புல்லாக்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். ஒரு டேபிளில் ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க, ஹூதிகள் இருக்கிறாங்க, ஈராக்கினுடைய குழு இருக்கிறது. ஈராக்கினுடைய குழுன்னா ஈராக்கில் இருக்கிற ஏதோ 3வது குழுன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க ஈராக்கினுடைய துணை ராணுவம். அவங்க இப்போ இருக்கிற ஈராக் இருக்குல்ல, ஈராக்கினுடைய துணை ராணுவம் தான் களத்திற்கு வந்திருக்கேன்னா, அவங்க ஆரம்பத்திலிருந்து போராடி பிறகு ஈராக் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களே எங்களுடைய துணை ராணுவம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த துணை ராணுவம் தான் இப்போ டேபிளில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். எப்படி அடிக்கிறது? இஸ்ரேலுக்கு மட்டும் அடிக்கிறதா, அல்லது ஈராக்கில் இருக்கிற அமெரிக்காவோட நலன்களுக்கு அடிக்கிறதா? என்ன இங்கே நடக்க போகுது? அட்டாக்குன்னு வந்துருச்சுன்னு வைங்க. இஸ்ரேலுக்கு அடிக்கல, இஸ்ரேல் ரிப்பீட் அடிக்கல, திருப்பி அமெரிக்கா அடிக்க வந்தான்னு சொன்னால் ஈராக்கில் இருக்கிற அமெரிக்காவுடைய நிலைகள் மேலே இவங்க அடிப்பாங்க. ஒவ்வொரு ஏரியா, அதாவது என்ன நடக்கும் என்பது ஊகிக்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு சண்டையாக மாறிவிடும் என்பது மட்டும் தெரிகிறது. இதெல்லாம் நிறுத்தப்படணும்னா சிம்பிள் வேலை என்ன தெரியுமா?
பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுக்கிறது. இப்பயாவது பாலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், யுத்தத்தை நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாண்டு வைங்க, எந்த சண்டையும் இல்லை, ஈரானே அட்டாக் பண்ண மாட்டான், முடிஞ்சு போச்சுன்னு பின்னாடி போயிடுவான். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் தற்போது ஈரானுக்கு கை கொடுக்க பல நாடுகள் முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்ட களத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் என்பதை எதிர்பார்க்க முடியும். என்ன நடந்தாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, பிரார்த்தனை, ஆசையாக இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பாலஸ்தீன மக்களுக்காக தினம்தோறும் கையேந்துங்கள், பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னொரு முக்கியமான செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேஸ்புக் சமூக ஊடக பக்கங்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய வீடியோக்களையும் நீக்குகிற அந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்க. நம்ம டிவி நடத்துகிறவங்க கிடையாது, நம்மளும் அவங்களோட அதே ஊடகத்தை பயன்படுத்தி தான் செய்திகளை சொல்ல வேண்டி இருக்குது. எனவே நம்முடைய யூடியூப் பக்கம் உங்களுக்கு தெரியும், ரஸ்மின் MISC என்கிற இந்த யூடியூப் பக்கத்தில் தான் நம்ம வீடியோக்களை வளமையாக வெளியிட்டு வருகிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த இடத்துல இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதே நேரத்தில் ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற ஒரு புதிய பேஜையும் நம்ம திறந்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரஸ்மின் MISC என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த ஐகான் போட்டிருக்கக்கூடிய என்னுடைய புகைப்படம் போட்டு இப்படி இருக்கக்கூடிய ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஏன்னா அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா அதுன்னு சொல்லி எப்பயுமே நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், கண்டிப்பா ரொம்ப அதிகமான சட்டத்திட்டங்கள் போடப்பட்டு வீடியோக்கள் முடக்கப்படுகிறது. நம்மளோட இணைந்து இந்த காசாவுக்காக பேசி வந்த பல சகோதரர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். எனவே என்ன மறக்காம என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இந்த ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது மட்டுமல்லாமல் இந்த நம்முடைய 2 சேனல்லையுமே குறிப்பாக சேனலில் வீடியோவுக்கு கீழே இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலே இப்படி ஒரு பேஜ் உருவாகும், இப்படி ஒன்று வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க என்கிறதோட சேர்த்து இங்கே பாருங்கள், ரெட் கலரில் 2 ஐகான் போட்டிருக்கிறோம். ஜாயின் அஸ் ஆன் டெலிகிராம், ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல் என்று சொல்லி 2 போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்கள் டெலிகிராம் நம்முடைய டெலிகிராம் சேனலில் இணையாதவங்க டெலிகிராம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் இணைஞ்சுக்கிறங்க. வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவங்க இந்த இடத்த கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சுக்கிறங்க. இந்த சேனலுடைய லிங்கை நம்முடைய ஃபேஸ்புக்லையும் நம்ம போடுவோம். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலையும் கீழே இது இருக்குது, மறக்காம அதில் இணைஞ்சுக்கிறங்க. உங்கள் வாட்ஸ்அப்புக்கே ஒவ்வொரு நாள் வீடியோவும் நேரடியாக வந்து சேர்ந்துடும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் காசாவினுடைய செய்திகளை பார்த்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிற அதே நேரம் நம்முடைய ஃபேஸ்புக் பக்கம் இதுதான். ஃபேஸ்புக் பக்கத்தில் லைக் பண்ணாதவங்க ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆனால் ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம காசா வீடியோக்களை வெளியிட முடியாது, அது பெரிய சிக்கலாக போயிடும். அதே நேரத்தில் ட்விட்டர் யூஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ் பக்கம் யூஸ் பண்ணக்கூடியவங்க, இதுதான் ரஸ்மின் MISC என்கிற நம்முடைய எக்ஸ் பேஜ் இருக்கிறது. அதில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி நடக்கிற காசா தொடர்பான மிக முக்கியமான அப்டேட்டுகளை எல்லாம் இதில் நம்ம ஷேர் பண்ணி வர்றோம். ஆங்கிலத்தில், தமிழில் வர்ற மொழிகளில் எல்லாம் முக்கியமான செய்திகளை ஷேர் பண்ணி வர்றோம். எக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ரஸ்மின் MISCங்கிற நம்முடைய பேஜில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய செய்திகளை உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நம்ம அவர்களுடைய தளத்துக்குள்ளே நின்று தான் நம்முடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டிய கடமை இருக்கிறது, வேறு வழியும் கிடையாது நமக்கு. அப்படித்தான் சொன்னி ஏற்கனவே 2 ஃபேஸ்புக்கை முடக்கிட்டாங்க. நம்முடைய டிக்டாக் பேஜ் ஒன்று மொத்தமாக முடக்கப்பட்டது, வேறொரு பேஜை தான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள தான் இந்த செய்திகளை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்கிற செய்திகளோடு நமக்கெல்லாம் தெரியும். எதிர்வருகிற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி வரை இன்ஷா அல்லாஹ் பொத்துவில் முதல் ஏராவூர் வரைக்கும் ஒரு முக்கியமான பாலஸ்தீன விடுதலை பேரணியை நடத்த இருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தினுடைய பெரும்பாலான ஊர்களுக்கு இதனூடாக நாம் பயணிக்க இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை செய்தியாக சர்வதேசத்திற்கு இது போக வேண்டும் என்பதால் பொத்துவில்ல இருந்து ஆரம்பித்து அல்குடா போய் ரிட்டன் ஏராவூருக்கு வந்து ஏராவூரில் வச்சு தான் இது முடிக்கும் விதமாக திட்டமிட்டிருக்கிறோம். எனவே பொத்துவில் முதல் ஏராவூர் வரையான இந்த 5 நாட்கள் மாபெரும் பாலஸ்தீன விடுதலை பேரணியில் இணைந்து கொள்வதற்கு தயாராகுங்கள். பொத்துவில்ல இருந்து ஆரம்பித்து வருகிற போது இளைஞர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருமே கட்சி பேதம் இல்லாமல், இயக்க பேதம் இல்லாமல், எந்த ஒரு பேதங்களையும் காட்டாமல் பள்ளி வாயல்கள் இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள், ஊர் மக்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். பாலஸ்தீன விடுதலை பேரணியாக இது அமைய இருக்கிறது. அத்தனை சகோதரர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிற செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஈவினிங் 4 மணியில இருந்து பொத்துவில்ல இந்த பேரணி ஆரம்பிக்க இருக்கிறது. 11ஆம் தேதி பொத்துவில்ல தான் இந்த பேரணி ஆரம்பிக்கப்படும். அதே நேரத்தில் 12ஆம் தேதி
தேதி திங்கட்கிழமை அக்கரைப்பற்றிலும் அதே நேரம் அட்டாளைச்சேனை வரைக்கும் நம்ம நகர்ந்து வருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அட்டாளைச்சேனையில் ஆரம்பித்து ஒழுவில் நிந்தவூர் வரைக்கும் வர இருக்கிறோம். 14ஆம் தேதி புதன்கிழமை நிந்தவூரில் ஆரம்பித்து சம்மாந்துறை சாய்ந்தமருது வரைக்கும் வர இருக்கிறோம். அதே போன்று 15ஆம் தேதி வியாழக்கிழமை கல்முனை மருதமுனை ஆகிய பகுதிகளுக்கு வர இருக்கிறோம். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காத்தான்குடி கல்குடா ஆகிய பகுதிகளுக்கு சென்று ஏறாவூரிலே இறுதி மாநாட்டோடு இது முடிவடைய இருக்கிறது. இப்படி ஒரு பிரம்மாண்டமான பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இதிலே அத்தனை பேரும் கூட்டம் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அழிவுகளுக்கு இன அழிப்புக்கு எதிராக நம்முடைய ஜனநாயக குரலை நாம் ஓங்கி ஒலிக்க வேண்டி இருக்கிறது. ஜனநாயக ரீதியாக நாம் வெற்றி பெற வேண்டி இருக்கிறது. அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. எனவே அதற்காக தயாராகுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல எண்ணங்களை பூர்த்தி செய்வானாக, கபூலாக்குவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமுடையவர்களாக மாற வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தீவிரவாத செயல்கள் நிறுத்தப்பட்டு பயங்கரவாதமற்ற தீவிரவாதமற்ற ஜனநாயக ரீதியில் அமைதியான உலகு உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.